श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ தேசிகனுடைய ஸ்ரீ கோதாஸ்துதி 3வது ஸ்லோகம். 2வது ஸ்லோகத்தில் தாயாரோட குணங்கள் எல்லாம் துதிச்சார். தாயாரோட குணங்களை துதிச்சவர் மேற்கொண்டு ஸ்லோகங்கள் எல்லாம் நான் சொல்லணும், அருளி செய்யணும், அதுக்கு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்கிறார். அதுவும் என்ன, எனக்கு நீ நல் வாக்க கொடுக்கணும், அந்த நல்வாக்கும் கேட்கிறவளுக்கு இனிமையா இருக்கும்படி இருக்கணும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். त्वत्प्रेयसश्रवणयोर् अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्जितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि அப்படின்னு. அதாவது, தாயே, நீ நடக்கிற பொழுது எப்படி பெருமாள் உன்னுடைய சிலம்பு, அதுவும் என்ன ரத்தின சிலம்புகள் போல் தரிச்சுட்டு நீ நடக்கிற பொழுதோ எம்பெருமான் அதை ரசிக்கிறான் இல்லையா? அதே மாதிரி நான் உன்னை பத்தி துதிக்கிற பொழுது எம்பெருமான் அதை நினைச்சுண்டு சந்தோஷப்படணும், பூரிப்படையணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ எனக்கு வார்த்தைகளை கொடு, இனிமையான வார்த்தைகளை நீ தான் எனக்கு கொடுக்கணும், அதை கேட்கிறவாளுக்கு இனிமையா இருக்கும்படி இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதையே ஸ்ரீ தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்துல 450வது ஸ்லோகத்துல சேவிக்கிறார். பரிமித பரிபர்ஹம் பாதுகே சஞ்சரிஷ்ணோ त्वयि विनिहित पादे लीलया रङ्गनादे नियमयदि विभञ्चिं नित्य एकान्तसेवीं நிச்சமயித்தும் உதாரான் நாரதஸ்தே நிநாதான் அப்படின்னு. அதாவது, பாதுகாதேவியே, ரங்கநாதன் உன்னை தரிச்சுக்கொண்டு திருவடியில உன்னை வச்சுண்டு சஞ்சாரம் பண்ற பொழுது எல்லாம் குடை சாமரம் எல்லாத்தோடையும் சஞ்சாரம் பண்றான். அப்படி சஞ்சாரம் பண்ற பொழுது அந்த நாதம் உன்னுடைய பாதுகையிலிருந்து, பாதுகா தேவியே, உன்னுடைய நாதம் அவ்வளவு இனிமையா இருக்கான். எப்படின்னா, ஸ்ரீ ரங்கநாதன் உன்னை தரிச்சுண்டு நடக்கிற பொழுது நாரதர் எப்பவுமே ஏகாந்தமா ரங்கநாதனை சேவிப்பாராம். அப்படி சேவிக்கிற பொழுது நாரதர் எப்பவுமே கையில வீணையை மீட்டின்னு இருப்பார். ஆனா ரங்கநாதன் சஞ்சரிக்கிற பொழுது வீணையை மீட்ட மாட்டாராம். காரணம், நீ ரங்கநாதன் திருவடியில இருந்து கொண்டு ரங்கநாதன் சஞ்சரிக்கிற போது அந்த நீ உன்னுடைய நாதம் இருக்கே, அந்த நாதம், அந்த நாத ஒலி பெருமாள் ரங்கநாதன் அப்படி இஷ்டமா அதை கேட்பாராம். அவ்வளவு ரம்யமா இருக்குமா அவருடைய காதுக்கு. அந்த எம்பெருமான் அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்கு இடையூறு இல்லாமல் நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாரதர் தன்னுடைய வீணையை மீட்ட மாட்டாராம். அப்படி அதே மாதிரி கம்பீரமான நாதத்தோடு இருக்கிற ஸ்ரீ பாதுகா தேவிய துதிக்கிறார். அடுத்தது ஸ்ரீ அரசாணிப்பாளை வெங்கடாத்துறை சுவாமி தன்னுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்துல 8ஆம் ஸ்தபகத்துல 221வது ஸ்லோகத்துல இதையே நமக்கு ஞாபகப்படுத்துறார். கௌச்சிதங்கிரி கமலே தவ ஸ்ரிதோ கம்ச ஹம்ச கபுரம் த்ரிஹம்சகோ மஞ்சுளைர் அகில ரஞ்ச கௌருதைஹி மானசே விஹரதோ மதுத்விஷஹ அப்படிங்கிறார்.
இதுல இவர் என்ன சொல்றார், கிருஷ்ணனோட பத்தினியே நீ காலில் தண்டைகளை போட்டுண்டு நீ சஞ்சரிக்கிற, நீ அப்படி நடக்கிற பொழுது உன்னுடைய தண்டையிலிருந்து வருதே சப்தம், அது ஒரு அன்னப்பறவைய மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அதுவும் அந்த அன்னப்பறவை மாதிரி இருந்தாலும் அந்த நீ அந்த தண்டைகளை ஸ்வீகரிச்சுண்டு நடக்கிற அப்போ அந்த அன்னங்கள் தாமரையில இருக்கும், தாமரையோட சேர்ந்துன்னு இருக்கும் அந்த அன்னம். அப்போ இன்னமும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே சமயத்துல அது கூவுறது, அதனுடைய சப்தம் அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் எப்படியா, மானசங்கிற ஏரியில அது விளையாடிண்டு இந்த மாதிரி இருக்குமா. அப்போ எவ்வளவு அழகா இருக்கும், நமக்கும் மனசுக்கு ஹிதமா இருக்கு, கேட்கறதுக்கு கண்ணுக்கும் ரம்யமா இருக்கும். அதே மாதிரி நீ இந்த தண்டைகளை சாத்திண்டு நடக்கிற பொழுது அதனுடைய சப்தங்கள் இருக்கே அவ்வளவு இனிமையா இருக்கு, கேட்கிறவாளுக்கு நீயும் ரம்யமா இருக்கு. உன்னுடைய திருவடியும் நீ தாமரையில தான் வச்சுட்டு இருக்க. அப்போ அந்த அன்னப்பறவையவே அப்படி ரசிக்கிற பொழுதோ உன்னுடைய இந்த திருவடியிலேந்து இந்த சிலம்புலேந்து வருதே நாதம், அந்த நாதத்தை எம்பெருமான் அப்படி ரசிக்கிறானா. அதுவும் எப்படி, எம்பெருமான் மனசுங்கிற அந்த ஏரியில இருந்துண்ட நீ அந்த தாமரைல திருவடியை வச்சுண்டு அப்படி இருக்கிற பொழுது அங்க சஞ்சரிக்கிறிய நீ, எம்பெருமான் மனசுல நீ அப்படி சஞ்சரிக்கிற பொழுதோ அந்த எம்பெருமான் அப்படி அதை ரசிக்கிறான். அந்த மாதிரி நீ எம்பெருமான் மனசுல என்னுடைய ஸ்லோகங்களும் சந்தோஷப்படும், எம்பெருமான் சந்தோஷப்படும்படி இருக்கும்படி நீ எனக்கு வார்த்தைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறார். அப்படி அந்த வார்த்தைகளை நீ கொடுத்தா துறவிகள் என்ன, லக்ஷ்மியோட பக்தர்கள் என்ன, இந்த உலகத்துல இருக்கிறவா என்ன, அவ எல்லாரும் அதை ரசிப்பா. இத்தனை பேர் ரசிக்கிறத காட்டிலும் எம்பெருமானும் இந்த ரசிக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்றார். இப்படி கோதாஸ்துதிய ஸ்ரீ தேசிகன் எப்படி யாரெல்லாம் அனுபவிக்கும்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னுட்டும் ஆண்டாள் கிட்ட விண்ணப்பிக்கிறார். தாயாரும் அனுகிரகம் பண்ணாம இருப்பாளா? கட்டாயமா அனுகிரகம் பண்ணுவா. அடுத்ததுல நம்ம பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.